வணக்கம். ஸ்போக்கன் பிராக்டிஸ்ல டே 2ல இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 20 பேட்டர்ன்ஸ் பார்க்க போறோம். எதுக்கு பேட்டர்ன்ஸை ஸ்போக்கன் பிராக்டிஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி நீங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிரும், பேச வரும். அப்ப நமக்கு இங்கிலீஷ் பேச முடியுதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருமா? அப்ப அந்த இங்கிலீஷ் பேசக்கூடிய அந்த பயம் தானாவே உங்களுக்கு விலகிரும். கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேசலாம். ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ எம் திரவிதா. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு ஒரு 20 பேட்டர்ன்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஐ ஆம் கோயிங் டு. ஐ ஆம் கோயிங் டு அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் இது செய்ய போறேன், அதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஃபியூச்சர்ல. ஓகேங்களா? இப்போ இல்லை, நான் இனி ஃபியூச்சர்ல பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆம் கோயிங் டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம் கோயிங் டு அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் மட்டும் போட்டா போதும். ஐ ஆம் கோயிங் டு கால் யூ, நான் உடனே கூப்பிட போறேன். ஐ ஆம் கோயிங் டு குக் டின்னர், நான் நைட்டுக்கு என்ன பண்ண போறேன், டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போறேன்றத ஐ ஆம் கோயிங் டு குக் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் கோயிங் டு அப்லோட் ஏ நியூ வீடியோ டு நைட், இன்னைக்கு நைட்டு நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண போறேன். ஐ ஆம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ஸ்டடீஸ் ஃப்ரம் மண்டே, மண்டேல இருந்து நான் படிப்பை தொடங்க போறேன். அப்போ ஒரு வேலையை செய்ய போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆம் கோயிங் டு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு இனிமே எல்லாமே நான் செய்ய போறேன் அப்படின்ற நம்ம டெய்லி பேச தானே போறோம். அப்ப அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேன் யூ. கேன் யூனா என்ன, முடியுமா, உனக்கு முடியுமா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றது. ஓகேங்களா? கேன் யூ பிளஸ் verb. கேன் யூ ஹெல்ப் மீ, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? கேன் யூ ஓப்பன் த டோர், இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியுமா? கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் ஒன்ஸ் மோர், இதை திருப்ப ஒருக்க எனக்கு சொல்லி தர முடியுமா? கேன் யூ சென்ட் மீ த டீடைல்ஸ், இந்த டீடைல்ஸ் எனக்கு அனுப்ப முடியுமா? அப்ப யார்ட்டையாவது உங்களுக்கு முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த கேன் யூவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம பேசிடலாமா? டெய்லி இந்த சென்டென்ஸ் நம்ம பேசிட்டே தான் இருக்கிறோம். அப்ப இதை யூஸ் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? அப்பதான் நமக்கு பேசுறதுக்கு ஒரு கான்பிடென்ட். நெக்ஸ்ட் ஒன் ஐ ஆம் நாட் ஷுர். ஐ ஆம் நாட் ஷுர்னா என்ன, உறுதியா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா? யாரா கேட்டா இல்ல உறுதியா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டெய்லி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஐ ஆம் நாட் ஷுர் பிளஸ் கிளாஸ். ஐ ஆம் நாட் ஷுர் அபவுட் தட், அதை பத்தி எனக்கு உறுதியா தெரியாது, உறுதி கொடுக்க முடியாது, ஷுரா தெரியல, டவுட் அப்படின்னு சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம் நாட் ஷுர் வாட் டு டு, என்ன செய்யறோம், என்ன செய்வேன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஐ ஆம் நாட் ஷுர் what to do. I am not sure if he will come. வருவானா என்னன்னு எனக்கு உறுதியா சொல்ல முடியாது. I am not sure whether this is correct. இது கரெக்டா அப்படின்னு எனக்கு தெரியல, உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு I don't know how to. அப்படின்னா என்ன அர்த்தம், இது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு I don't know how to plus verb. I don't know how to drive, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. I don't know how to fix this, எனக்கு இதை ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. I don't know how to solve this problem, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது. I don't know how to explain this to him, அவனுக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே நம்ம டெய்லி சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? அதனால இதை வச்சு நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் டு யூ வாண்ட் டு, உனக்கு இது தேவையா, உனக்கு இது வேணுமா, நீ விரும்புறியா அப்படின்னு கேட்கறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். டு யூ வாண்ட் டு. ஓகேங்களா? டு யூ வாண்ட் டு பிளஸ் verb. டு யூ வாண்ட் டு கோ அவுட், உனக்கு வெளியில போகணும்னு விருப்பமா? டு யூ வாண்ட் டு ஜாயின் அஸ், எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியா? டு யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் இங்கிலீஷ், இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு விருப்பமா, விரும்புறியா, உனக்கு தேவையா, வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு டு யூ வாண்ட் டு வாட்ச் த மேட்ச் டு நைட், மேட்ச் நீ இன்னைக்கு நைட் பார்க்கணும்னு நினைக்கிறியா, விரும்புறியான்னு கேட்கறதுக்கு வாண்ட் அப்படின்னா விருப்பம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ ஃபீல் லைக். ஆனா கண்டிப்பா 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, கூட ஒரு 2 ட்ரை பண்ணுங்க, தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. அப்பதான் என்ன ஆகும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். ஐ ஃபீல் லைக் அப்படின்னா என்னது, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது, எக்ஸ்பிரஸிங் மூட். ஓகேங்களா? ஐ ஃபீல் லைக் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. ஐ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு தூக்கமா வருது, நான் தூக்க கலக்கமா இருக்கு, தூங்கணும் போல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஐ ஃபீல் லைக் கோயிங் ஃபார் ஏ வாக், கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தா கொள்ளம் போல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ ஃபீல் லைக் கோயிங் ஃபார் ஏ வாக். ஐ ஃபீல் லைக் டேக்கிங் ஏ பிரேக், கொஞ்சம் பிரேக் எடுத்தா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஐ ஃபீல் லைக்
லேர்னிங் சம்திங் நியூ. நான் ஏதாவது புதுசா கத்துக்கணும்னு தோணுது, எனக்கு கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்க சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்க, தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஐ ஆம் ட்ரையிங் டு. ஐ ஆம் ட்ரையிங் டுன்னா என்ன? நான் முயற்சி பண்றேன்னு அர்த்தம். ஐ ஆம் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன? நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். ஐ ஆம் ட்ரையிங் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ற முயற்சி பண்றேன். ஐ ஆம் ட்ரையிங் டு ஃபோக்கஸ் ஆன் மை ஒர்க். என்னோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண நான் முயற்சி பண்றேன். ஐ ஆம் ட்ரையிங் டு கண்ட்ரோல் மை ஆங்கர். என்னோட கோவத்தை குறைக்க முயற்சி பண்றேன். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஐ ஆம் ட்ரையிங் டு வச்சு ஒரு வேர்ப் வச்சு நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு 2 சென்டென்ஸ், ஒன்னுக்கு ஒரே 2 தான் போதும். கண்டிப்பா உங்களால கான்பிடண்டா இங்கிலீஷ் பேச முடியும். நெக்ஸ்ட் வந்து ஐ ஆம் யூஸ்டு டு. எனக்கு இதே பழக்கம் ஆயிட்டு அப்படின்னு சொல்றோம். நம்ம இது ஹேபிட் ஆயிட்டு, இதே பழகி போச்சு அப்படின்றதுக்கு ஐ ஆம் யூஸ்டு டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஆம் யூஸ்டு டு verb plus ing. ஐ ஆம் யூஸ்டு டு வேக்கிங் அப் ஏர்லினா. சீக்கிரமாவே எந்திக்க பழகிட்டேன், அதே எனக்கு பழக்கம் அப்படின்றது. ஐ ஆம் யூஸ்டு டு ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் நவ். இப்ப நான் இங்கிலீஷ்ல பேச பழகிட்டேன், அதே எனக்கு பழக்கம் ஆயிட்டு. கண்டிப்பா நீங்க பழகணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஐ ஆம் ரெடி டு அப்படின்னா என்ன? ஒரு இதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ரெடி டு பிளஸ் verb. ஐ ஆம் ரெடி டு ஸ்டார்ட். நான் அதை தொடங்குறதுக்கு ரெடியா இருக்கேன், தயாரா இருக்கேன். ஐ ஆம் ரெடி டு ஹெல்ப் யூ. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ ஆம் திங்கிங் ஆஃப். திங்கிங் ஆஃப்னா என்ன? அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கேன், யோசனை பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்றதுக்கு ஐ ஆம் திங்கிங் ஆஃப் பிளஸ் verb plus ing. ஐ ஆம் திங்கிங் ஆஃப் ஜாயினிங் எ நியூ கோர்ஸ். ஒரு புது கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆம் திங்கிங் ஆஃப் ஸ்டார்டிங் எ நியூ ரொட்டீன். நியூ இயர் வரப்போகுது, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு புது ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிப்போம் இல்லையா? அதுக்குதான் ஐ ஆம் திங்கிங் ஆஃப் ஸ்டார்டிங் எ நியூ ரொட்டீன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இட் இஸ் ஹார்ட் டு. இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இட் இஸ் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதை புரிஞ்சுக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. இட் இஸ் ஹார்ட் டுனா என்ன? கஷ்டம் அப்படின்னு. இட் இஸ் ஹார்ட் டு வேக் அப் ஏர்லி. சீக்கிரம் எந்திக்கிறது எல்லாத்துக்குமே கஷ்டம், அப்படிதானே? இட் இஸ் ஹார்ட் டு வேக் அப் ஏர்லி. நெக்ஸ்ட் இட் இஸ் ஈஸி டு. ஹார்டுக்கு ஆப்போசிட் என்னது? ஈஸி. இட் இஸ் ஈஸி டு பிளஸ் verb. இட் இஸ் ஈஸி டு லேர்ன் திஸ். இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இட் இஸ் ஈஸி டு ஸ்பீக் இங்கிலீஷ் வித் ப்ராக்டிஸ். நல்ல ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா இங்கிலீஷ் வந்து பேசுறதுக்கு ஈஸி தான். ஓகேங்களா? அதே மாதிரி அதனால நீங்க என்ன பண்ணுங்க? இங்கிலீஷ்லயே பேச. யூ டோன்ட் ஹாவ் டு. உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யூ டோன்ட் ஹாவ் டு. யூ டோன்ட் ஹாவ் டு பிளஸ் verb. யூ டோன்ட் ஹாவ் டு worry. நீ கவலைப்படாத, கவலைப்பட தேவையில்லை. யூ டோன்ட் ஹாவ் டு கம் நவ். நீ இப்ப வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா? ஐ ஆம் நாட் ஏபிள் டுனா என்ன? என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்றதுதான் என்னது? ஐ ஆம் நாட் ஏபிள் டு. ஐ ஆம் நாட் ஏபிள் டு பிளஸ் verb. ஐ ஆம் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ். இதை என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஐ ஆம் நாட் ஏபிள் டு ஜாயின் டுடே. இன்னைக்கு என்னால ஜாயின் பண்ண முடியல அப்படின்றதுக்கு ஐ ஆம் நாட் ஏபிள் டு ஜாயின். அன்ஏபிள்னு சொல்லலாம், நாட் ஏபிள்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க டெய்லி கண்டிப்பா இந்த சுச்சுவேஷன்லாம் வரும். நீங்க அதை அப்படி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம இப்ப கேட்கறது அப்படி வரணும். அந்த டைம்ல இப்படி சொன்னாங்கல்ல, நம்ம பேசணும் அப்படின்னு யோசிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ டிடன்ட் மீன் டு அப்படின்னா நம்ம ஒர்க் பேசும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம ஏதாவது வாய் தவறி வார்த்தையை விட்டுருவோம், அவங்க தப்பா எடுத்துப்பாங்க. ஐயோ நான் இதை யோசிச்சு சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ஐ டிடன்ட் மீன் டு. ஐ டிடன்ட் மீன் டு பிளஸ் verb. ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. நான் உன்னை ஹர்ட் பண்ணணும் நான் இதை சொல்லலை. ஐ டிடன்ட் மீன் டு இன்டரப்ட். உன்னை வந்து நம்ம இடையூறு செய்யணும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா? ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அப்படின்னா என்னது? நான் இதை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஓகேங்களா? ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு verb plus ing. ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ. உன்னைய வந்து மீட் பண்றதுக்கு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் கிளாஸ். உங்களுடைய கிளாஸை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பி கேர்ஃபுல் டு பிளஸ் verb. ஓகேங்களா? கவனமா இரு அப்படின்னு சொல்றதுக்கு பி கேர்ஃபுல் டு ஃபாலோ த ரூல்ஸ். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதுல கவனமா இரு. பி கேர்ஃபுல் டு ஸ்பீக் கிளியர்லி. கிளியரா பேசுறதுல கவனமா இரு. பி கேர்ஃபுல் டு லாக் த டோர். டோரை லாக் பண்றதுல கவனமா இரு. நெக்ஸ்ட் பி பேஷண்ட் அப்படின்னா என்ன? அமைதியா இருக்கிறது, பேஷண்டா பொறுமையா இருக்கிறது. பி பேஷண்ட் டு லேர்ன்.
கத்துக்கிறதுல நம்ம எப்பவுமே பொறுமையா இருக்கணும். இப்ப நம்ம அந்த பொறுமையெல்லாம் இல்லையே, இது வரைக்கும் எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியாது. அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சந்தோஷம் தான். உங்களுக்கு வந்து நல்ல பொறுமை இருக்குன்னு அர்த்தம். பி பேஷண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல கொஞ்சம் பொறுமையா இரு, பொறுத்துரு அப்படின்னு சொல்றதுக்கு. பி பேஷண்ட் டு ஹேண்டில் திஸ். இதை ஹேண்டில் பண்றதுல பொறுமையா இருன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இட் இஸ் டைம் டு, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இட் இஸ் டைம் டு ஸ்டார்ட், இது தொடங்குறதுக்கு சரியான நேரம். இட் இஸ் டைம் டு ஸ்லீப், தூங்குவதற்கு சரியான நேரம். இட் இஸ் டைம் டு டிசைட், இது முடிவு பண்றதுக்கு சரியான நேரம். ஓகேங்களா? இட் இஸ் பெட்டர் டு பிளஸ் verb. இட் இஸ் பெட்டர் டு வெயிட், வெயிட் பண்றது நல்லது. இட் இஸ் பெட்டர் டு ஆஸ்க், கேட்கறது நல்லது. இட் இஸ் பெட்டர் டு பிளான், பிளான் பண்றதுக்கு நல்லது. ஓகேங்களா? ஓகே, இந்த 20 பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு தயவு செய்து கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.